வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வரலாறு காணாத அளவுக்கு பருப்பு விலை உயர்ந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டன என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கின்றன. ஆளும் கட்சி தரப்போ பதுக்கல் நடவடிக்கைகளில் வியாபாரிகள் இறங்கியிருக்கிறார்கள், எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம் என்பதாக கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது சரி, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வணிக சங்க பேரமைப்பை சேர்ந்த திரு விக்ரமராஜா வந்திருக்கிறார். விரைவில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த திரு ஷேக் தாவூதும் பிஜேபியை சேர்ந்த திரு நாராயணனும் இணைய இருக்கிறார்கள். அதே போன்று மதுரை, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். மதுரை அரங்கத்திலிருந்து திரு செந்தில் ஐயனார் மிர்சி, கோவை அரங்கத்திலிருந்து சுப்புதர்மன் வெற்றிவேலன், நெல்லை அரங்கத்திலிருந்து திரு ஜி நடராஜன், எஸ்பி முத்துராமன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு விக்ரமராஜ், விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம்? நீங்களே சொன்ன கேள்வியிலே பதில் வந்தது. ஏன்னா விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்த நடவடிக்கை தான் காரணம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விலைவாசி உயரப்போகிறது, பொருள் தட்டுப்பாடு ஏறப்போகிறது என்பதை வேளாண்மை துறை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதான் நடப்பு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் தான் மகசூல் நம்ம புதுசாக தோரவரப்பு, பருப்பு போன்ற வகையெல்லாம் விளைந்து புதுசாக உள்ளே வருகிறது. அப்போவே இது தேவை என்ன, எவ்வளோ விளைஞ்சிருக்கு, எவ்வளோ விளையவில்லை, எவ்வளோ நமக்கு தேவையில்லை என்பதை கணக்கிட்டு அன்றே இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இன்றைக்கு அன்று வாங்க வேண்டியதை இப்பொழுது விலை உயர்ந்த பிறகு, தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தோரமுறுப்பை பொறுத்தவரையிலே இங்கு ஆன்லைனில் அந்த பொருள் மட்டும் இல்லை, ஆனால் உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாக அந்த வியாபாரம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உலக நாடுகளில் இவர்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களும் விலை உயர்த்தி விட்டார்கள். ஆகவே விலை குறைவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் தேவையான பருப்பு இப்பொழுது நமக்கு கிடைப்பதே அரிதாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு நாள் ஒரு வண்ணம், பொழுதொரு வண்ணமாக விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்று 210, 215 தொட்டிருக்கிறது. அடுத்து நாளை இந்த ஒரு 4-5 நாட்கள் தொடர் லீவு நாட்கள் வருகிறது. அதற்கு பிறகு 225 தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த பருப்பு விளைச்சல் குறைவாக இருந்தது தான் பெரிய காரணம். குறைவாக இருந்ததை அரசு கணக்கிட்டு தேவையான பருப்புகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா என்பதுதான் எங்களுடைய தெளிவான வாதம். ஆனால் வியாபாரிகள் பதுக்கல் நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க, தட்டுப்பாடு வருது அப்படின்னு வியாபாரிகள் பொருட்களை பதுக்குறாங்க, அதனாலதான் விலைவாசி உயருது அப்படின்னு அரசு தரப்புல குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அரசாங்கம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தங்கள் மீது குற்றமில்லை என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வியாபாரி தலையில் வைப்பது எப்பயுமே வழக்கமாக வச்சிருப்பாங்க. அப்போ வியாபாரிகளை பொறுத்தவரையிலே சாமானியர்கள், சாதாரண வியாபாரிகள் ஒரு குறைந்த அளவிற்கு தான் மூடைகளை எடுத்து ஸ்டாக் வைக்கக்கூடிய இடம் எப்பவுமே கையிருப்பு உண்டு. இங்கு பெரிய கட்டமைப்பு வசதியெல்லாம் நமக்கு இல்லை. இது தேவை என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு யாரை சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இந்திய நாட்டுடைய ஏகபோக நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும், டாட்டாலாம் பெரிய தொழில் நிறுவனங்களில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாதாரணமாக காய் விற்பதற்கும் மளிகை வியாபாரம் விற்பதற்கும் வந்துட்டாங்க. டாடா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள், இது போன்ற பிக் பஜார் போன்ற ஒரு 4 நிறுவனங்கள் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு தொகையை அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கும் வாங்கி வைக்கக்கூடிய இடம், கட்டமைப்பு வசதிகள் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க மொத்தமா இந்தியால முழுக்க விளையக்கூடிய பருப்பு வகைகளை அவங்க மட்டுமே தான் செய்யறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லி ஒதுக்கிற முடியுமா? இல்ல, அதாவது சின்ன சின்ன வியாபாரிகள் இல்ல இது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் பதுக்கல் நடவடிக்கைகளை இறங்கல அப்படிங்கறத நம்ம நிராகரிச்சிட முடியுமா? இல்ல, பதுக்கல் நடவடிக்கைகளை இறங்கல, அது நாங்க தெளிவா நிராகரிக்க முடியும். காரணம் என்னன்னு வாங்கி பதுக்கல் என்பது வேறு, முறையாக வாங்கி பில் போட்டு ஸ்டாக் வைப்பது என்பது வேறு. ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஒரு வாதத்தின் அடிப்படையில நீங்க பதுக்கல, நாங்க இருப்பு தான் வைக்கிறோம் அப்படின்னா சரி, விலைவாசி உயர்கிறது, அந்த இருப்பு வைக்கிற பொருளையாவது அந்த அன்னைக்கு விற்கக்கூடிய மார்க்கெட் நிலவரத்துல அந்த விலைக்காவது நீங்க விற்கலாம் இல்லையா? அதையாவது செய்யலாம் இல்லையா? உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தானே பயன்பெற போறாங்க. இல்ல, அதாவது விலை ஏற்றம் என்பது எங்கள்கிட்ட இல்லவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விலை ஏற்றம் என்பது எங்கிட்ட கிடையவே கிடையாது. நாங்கள் வாங்கி விற்பவர்கள், அதாவது வாங்கி வச்சிருக்கணும், ஒரு 10 மூடை, 20 மூடை, 30 மூடை வச்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மூடை, லட்சக்கணக்கான மூடைகளை பதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கிட்ட இல்லவே இல்லை. அது அந்த உள்நாட்டு பெருவணிகத்தில் ஈடுபட்டவர்கள் தான் வாங்கி வைத்திருப்பாங்க. ஆனால் அவர்கள்கிட்டையும் அரசுக்கு தெரியும் யார்கிட்ட இந்த மூடை இருக்கு. இப்ப சாமானியர்கிட்ட இந்த மூடை இருந்துச்சுன்னா அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, உடனே பறிமுதல் செய்யறோம், உடனே அதை பொது விநியோகம் செய்யறோம் சொல்லி உள்ள வந்துருவாங்க. ஆனால் வர முடியாத இடம், செல்ல முடியாத இடம், பெரிய
வணிகத்தை சார்ந்தவர்களிடத்தில் செல்ல முடியாத காரணத்தினால்தான் அங்கே கை வைப்பதற்கு அரசு யோசனை செய்து சாமானியர்கள் மீது தலை மீது கை வைத்து இல்ல விலையை வந்து வியாபாரி நிர்ணயிக்கிறது இல்ல, முடிவு செய்யறது இல்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வாதம்? விதைக்கிறவங்க விலையை நிர்ணயம் பண்றது இல்ல, வாங்குறவங்க விலையை நிர்ணயம் பண்றது இல்ல, இப்ப வியாபாரிகள் தானே விலை நிர்ணயம் பண்றீங்க. வியாபாரிகள் நிர்ணயம் பண்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப எங்களை போன்ற சாதாரண இப்ப பெரிய ஒரு அடித்தட்டில் இருக்கின்ற வியாபாரிகள் நிர்ணயம் செய்ய முடியாது. இப்ப சாதாரணமாக ஒரு மொத்த வியாபாரி மெல்லு அதிபர் இருந்து வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், விவசாயிகள்ட்ட நேரடியாக வாங்கக்கூடிய தகுதி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அது ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் தான் நேரடியாக சென்று எவ்வளவு பூமி வைத்திருக்கிறார்களோ, எத்தனை ஏக்கர் என்னென்ன விளைச்சல் வருகிறதோ அதை நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம் என்று முன்வைப்பு தொகை கொடுத்து வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர சாமானியர்கள் யாரும் வாங்கி வைக்கவில்லை, வாங்கி வைக்க முடியாது. ஆகவே விலை நிர்ணயம் செய்வது அவர்களை போன்றவர்கள் தான் இயற்கையாக கூட விலையேற்றம் செய்து விலை நிர்ணயம் செய்யலாமே தவிர எங்களை போன்ற சாதாரண வியாபாரிகள் வேற நிர்ணயம் செய்வதே இல்லை. நாங்கள் வாங்கி ₹1 50 பைசா, ₹2 5 லாபத்துக்கு விற்பவர்கள் தான் நாங்கள். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. டெல்லியில ஏற்கனவே ஆட்சியை இழந்த ஒரு படிப்பினை இருக்கிறது, ராஜஸ்தான்ல ஆட்சி இழந்திருக்கிறீங்க வெங்காய விலையால. இதுல எல்லாம் இன்னும் அந்த விஷயங்கள்ல இருந்து இன்னமும் பிஜேபி பாடம் கத்துக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? முதல்ல இந்த நாட்டிலே எது நடந்தாலும் அதற்கு மத்திய அரசு தான் காரணம் என்கின்ற ஒரு மனப்போக்கை நாம் அனைவருமே கைவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் வேற யார சொல்லலாம்னு சொல்லிட்டா இனிமே நம்ம அவங்களே சொல்ல ஆரம்பிச்சலாம், மத்திய அரசு சொல்லாம. கண்டிப்பா. அதாவது இருக்கக்கூடிய வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் வந்து இவ்வளவு நேரம் மத்திய அரசு தான் காரணம், மாநில அரசுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யார சொல்லலாம் நீங்க சொல்லிடுங்க. அதாவது இது வந்து பதுக்கல்காரர்களால் இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது இந்த வர்த்தகர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்ற ரீதியில செய்திகள் வரும்பொழுது அதை இல்லை, இதற்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு யார் மேல அவங்க சொல்லணுமோ அதை சொல்றாங்க. அவங்களுக்கு அது உரிமை இருக்கு, அது நடவடிக்கை எடுக்க. 10 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா 3 அல்லது 4 மாநிலங்கள் மட்டும் தான் பருப்பு கல்டிவேஷன் நடக்குது இந்த நாட்டில். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. ஆனால் அந்த 3 அல்லது 4 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு 10 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு அதிக அளவிலே இந்த விவசாயத்தை பருப்பு கல்டிவேஷனுக்காக செஞ்சோம். அதே போல 6% அதிகமா ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதலும் கொடுத்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மழை அதிக அளவிலே பெய்த காரணத்தினால் ரெய்னி சீசன்ல ரொம்ப மோசமா இருந்தனால இந்த பயிரானது கிட்டத்தட்ட 25% டவுன் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. உடனே நடக்கல. ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, த்ரூ அவுட் தி வேர்ல்டு மொத்தமே பருப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. ஆஸ்திரேலியா, கனடா, மியான்மர் இந்த 3 நாடுகள் தான் அதிக அளவுல, அதாவது இந்தியா தான் அதிக அளவு உற்பத்தியும் செய்யுது, அதிக அளவுல இந்தியாவில தான் சாப்பிடவும் செய்யறாங்க. ஆனா இந்தியாவில செய்யறத விட கம்மியா தான், குறைந்த அளவுல தான் உலகத்திலே பருப்பு வகைகள் பயிரிடப்படுது. அதுல ஆஸ்திரேலியா, கனடா, மியான்மர். இந்த ஆஸ்திரேலியா, கனடா, மியான்மர்ல இந்த வருஷம் 25% குறைவான உற்பத்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்தது. சரி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்ன இந்த நியாய தர்மம், இந்த விளக்கம் நியாய தர்மம் இல்லங்க. சுனாமி வந்துச்சு, விளக்கமே வச்சுக்கோங்க. இயற்கை பேரிடர்களை யார் என்ன செய்ய முடியும்? நாராயணன், நீங்க சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாமே இது விளக்கம் இல்ல, நான் சொன்னது ஃபேக்ட்ஸ். விளக்கம் why should I give explanation? சரி, ப்ராப்ளத்துல ஏதோ நீங்க நாராயணன் முடிவு செய்யறதா இருக்கட்டும், நான் சொன்னா எதுக்கு நீங்க ஒத்துக்க போறது இல்ல, நீங்க முடிவு செய்யறதாவே இருக்கட்டும். இதெல்லாம் பிஜேபிக்கு மட்டும் தான் பொருந்துமா? காங்கிரஸுக்கு பொருந்தாதா? 64 பருப்பு விற்கும் போது 64 பருப்பு விற்கும் போது காங்கிரஸ் ஆட்சியில ஜெயமாலினி உங்களுக்கு சரியா தப்பா நீங்க 64 அப்படிங்கிற அளவுல விலை விற்கும் போது விலைவாசி பட்டியல் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பண்ணும்போது நீங்க சொன்ன இந்த விளக்கங்களை அங்கே பொருத்தி பார்த்திருக்க கூடாதா? மறுபடியும் புரிஞ்சிருக்க கூடாதா? ஆட்சியாளர்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்திருக்க கூடாது. இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இம்போர்ட்டை குறைக்கணும்ன்றதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தது. அதனால்தான் 10 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு விவசாயத்தை இன்னும் 3 வருஷத்துல நாம இந்த மண் நல அட்டை கொடுக்க போறோம். அதாவது இது 3 இயர்ஸ்க்குள்ள இந்த மண் நல பரிசோதனையிலிருந்து அத்தனையுமே சிறப்பா வரப்போகுது. ப்ராப்ளமே என்னன்னு கேட்டீங்கன்னா,
இன்னைக்கு குளோபல் லெவல்லயே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது இருக்கும் பொழுது கேள்விக்கான பதில் இது இல்ல. கடந்த ஆட்சியாளர்களும் இதே சிரமங்களை சந்திச்சாங்க. இதே மாதிரி வெங்காய பிரச்சனை வந்தது டெல்லியில. தவறு செய்தார்கள். அன்றைக்கு அவர்கள் தவறு செய்தார்கள். நீங்க சொன்ன இந்த விளக்கங்கள் இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும்தான் விளையுது, மற்ற வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வரல, அங்கேயும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விளக்கங்களை சொல்லி நீங்க யாரும் அமைதியா இல்லையே? அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? ஆட்சியை பிடிச்சீங்களா இல்லையா? இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. டெல்லியில ஆட்சியை பிடிக்க முடியல இல்லையா? திருப்பி இழக்க முடியல இல்லையா? ஊழலுக்கு எதிராக ஆட்சி பிடிச்சது டெல்லியில. பருப்பு விலையை வந்து பருப்பான ஆட்சி பிடிக்கல. நான் பருப்பு விலையை சொல்லவே இல்ல. நான் சொல்றது வெங்காயம். இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. வெங்காயத்தை பேசலாம். நான் கேட்பது வெங்காயத்தை இல்லைங்க. நான் சொன்ன விஷயத்துல யாராவது நாராயணன் தவறு சொல்கிறார், 10 லட்சம் ஹெக்டேர் வந்து அதிகமா பயிரிடலன்னு சொல்லட்டும். நான் இப்ப தவறுனே சொல்லல. சொல்லுங்க. நானும் நாராயணன் தவறு சொல்றாரு, தப்பா சொல்றாருன்னு நான் சொல்லல. நான் உங்களை சொல்லல. நீங்க சொல்ற விளக்கங்கள் காங்கிரஸ் ஆட்சியை இல்ல, அது வேற இது வேற. அது வேற இது வேற. பிஜேபி இந்த காரணங்களை நீங்க தவறா சொல்லுங்க. அது வேற இது வேற. மழை அதாவது பருவநிலையின் காரணங்களால ஒரு இயற்கையின் சீற்றத்தினால வர விஷயங்களை எப்படி நீங்க வந்து உடனடியா சரி செய்ய முடியும் எதிர்பார்க்கறீங்க? பருவமழைக்கு வந்து காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு ஏதாவது வேறுபாடு இருக்கா? இல்ல, அப்ப வரலையே. அப்ப நீ அவங்க சரியா பயிரிடாத காரணத்தால 10 ஆண்டுகள் அவங்களுக்கு ஒரு முறை கூட பிரச்சனைகளை சந்திக்கவே இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன். இல்ல இத நீங்க அவசியம் திரும்ப கடந்த 40 வருடங்கள்ல நான் திரும்ப வரேன். 40 வருடங்கள்ல 1% கூட நாம இந்த பருப்பு சாகுபடிக்கு முன்னேறல. நான் தொடர்ந்து பேசலாம். திரு ஷேக் தாவூத், 55 ரூபாய் 52 ரூபாய் 55 ரூபாய் இருந்தது ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது. இப்ப 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ராமதாஸ் குற்றம் சாட்டி இருக்கிறார். அது பொதுவாக இந்தியா பூரா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் மாத்திரம் நமக்கு இந்த பருப்பு விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்க முடியும். இந்தியா பூரா உயர்ந்திருக்கு. அதனால இங்கேயும் அதே மாதிரி விலைவாசி உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் நீங்க தமிழக அரசை பொறுத்தவரை அதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா, உணவு வழங்கல் துறை மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 30 ரூபா கிலோவில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அத்தியாவசிய பொருள்கள் கட்டுப்பாடான விலையில் இருக்கணுங்கிறதுக்காக 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு நீங்க பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு 100 கோடி ரூபாய் நிதியத்தை ஒதுக்கி அதை கட்டுப்பாட்டிலையும் வச்சிருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லை, புளி மிளகாய் இதெல்லாம் கடந்த வருஷம் வந்து விலை ஏறும் போது இதை பண்ணி விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. இல்ல, அது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பத்தாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாசத்துல ஏறி இருக்கு. டாஸ்மாக் கடைகள்ல சரக்குகள் வந்து ஷார்டேஜ்ல போயிடக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு ஆணையிடக்கூடிய அரசு நியாய விலை கடைகள்ல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறது சரி பார்க்காம போனது வேதனைக்குரியது அப்படின்னு முத்தரசன் சொல்லி இருக்கிறாரு. இல்ல, அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தண்ணிக்கு அதாவது உணவு உற்பத்திக்கு நீங்க வந்து அதுக்கு இதுக்கு அதாவது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. அது வந்து அவரு அந்த மாதிரி முடிச்சு போடுறாரு. இல்ல, அதான் சொல்றேன். அவர் வந்து அத்தியாவசிய பொருட்கள் இருக்கா இல்லையான்னு அரசு பரிசோதனை பண்ணலையேன்னு அவர் சொல்றது. இந்த பக்கம் டாஸ்மாக் சரக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்கக்கூடிய அரசு இத செய்யலையே அப்படிங்கிறது வேதனைக்குரியது இருக்குங்கிறது எப்படி இவ்வளவு நகைச்சுவை எடுத்துக்க முடியும்? இல்ல, விலைவாசியை குறைப்போம்னு சொல்லியிருக்கிறது முத்தரசன் இன்னைக்கு வரவேற்றிருக்காரு. தமிழக முதல்வர் இன்னைக்கு நேத்து வெளியிட்டிருக்க அறிக்கையை பார்த்து அதை வரவேற்றிருக்காரு. பருப்பு விலையை குறைப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் தமிழக அரசு அதை நீங்க முத்தரசன் சொன்னதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் பதில் சொல்லணும். அதுதான் சொல்றேன். அது வந்து அவருடைய அறியாமையை காட்டுகிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். முத்தரசனுடைய அறியாமை எப்படின்னு கேட்டா, லிக்கர் ஷாப் தனியார் கம்பெனிகள் அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இது மழை பெஞ்சு விவசாயம் வந்தாதான் உற்பத்தி ஆகும். உற்பத்தி குறைஞ்சிருக்கா? 2.30 சொல்றாரு. அவர் ஒண்ணும் தப்பாலாம் சொல்லல. ஆணையிடக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றாரு. கண்காணிக்க வேண்டிய அரசுன்னு சொல்றாரு. உற்பத்தி பண்ணட்டும், அந்த சரக்குகள் சரியா இருக்கா இல்ல கரெக்டா இருக்குதான்னு அரசு ஆணையிடுதல அது மாதிரி பாத்துக்கங்கன்னு அதிகாரிகளுக்கு சொல்லுகிற போது நியாய விலை கடைகள்ல உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சரியா இருக்கா நியாய விலை கடைகளையும் கொடுத்திருக்காங்க. பொது சந்தையிலும் விலை குறைவதற்காக உங்களுக்கு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிசிஎஸ் மூலமா அமுதம் அங்காடி மூலமாக இப்படி 91 ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரும்ப உங்கள்கிட்ட வரேன். மதுரை நேயர் செந்தில் ஐயனார். பிஜேபி சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். சார் வந்து இன்னைக்கு யதார்த்த நிலையை தெரியாம பேசுறாருங்கிறதா உண்மையா நிலவரம். 10 லட்சம் ஹெக்டேர்ல பருப்பு விலை உயருக்கு விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு கிலோ 250 ரூபாய்க்கு பருப்பு விற்கிறாங்க. அவர் பேசிட்டு இருக்கிறப்ப ஒய் சுட் ஐ கிவ் எக்ஸ்பிளனேஷன்ங்கிறாரு. த பிஜேபி கவர்மெண்ட் சுட் எக்ஸ்பிளனேஸ் தி பிரைஸ் ஹைக்.
சார் விவசாயி வியாபாரியா மாற நிலை வந்தால் தான் சார் இன்னைக்கு இந்த வேளாண் உற்பத்தி அதிகரித்து விலைவாசி கட்டுக்குள்ள வரும். பசிச்சவனுக்கு சாப்பாடு தான் சார் இன்னைக்கு தெய்வம். அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரீங்களே, இதுல என்ன பயன் இருக்கு? இதுதான் பாமரனோட கேள்வி இன்னைக்கு. சரி, விளக்கம் சொல்லட்டும். 10 லட்சம் டன் 10 லட்சம் ஹெக்டேர் அதிகமாகன்னு சொன்ன அவர் சரியா கவனிக்கல. இந்த வருடம் ஏற்கனவே உள்ளதை விட 10 லட்சம் ஹெக்டேர் அதிகமாக பயிரிட்டுள்ளது அப்படின்றத நான் சொன்னேன். அடுத்த வருஷம் விலை குறைஞ்சிரும். வருகிற போது கண்டிப்பா குறையும். மழை, அதாவது இயற்கை பேரிடர்கள் அவர் கேட்டது நான் பதில் சொல்ல விடணும். சொல்ல முடியாது. நான் ஒய் ஷுட் ஐ கிவ் எக்ஸ்பிளனேஷன் வார்த்தையும் சொல்லல. முதல்ல நான் என்ன சொல்றேன்றதை நீங்க நிதானமா கவனிங்க. 10 லட்சம் ஹெக்டேர் அதிகமாக இந்த வருடம் பயிரிடப்பட்டுள்ளதுன்னு சொன்னேன். ஆனா 10 லட்சம் ஹெக்டேர்லன்னு சொல்றாரு. அது இல்ல விஷயம். டிஜிட்டல் இந்தியா கண்டிப்பா வேணும். டிஜிட்டல் இந்தியா ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் நல்லபடியாக நல்ல பல இடங்கள்ல பயிரும் இட்டிருப்பாங்க. இதுதான் விஷயமே. யாரும் இல்லன்னு சொல்லல. இந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தியாவசிய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேக்குறேன். ஒன்னு இருக்குது ஜனவரி மாதம். அதுல எவ்வளவு வருதுன்றத பார்த்துட்டு தான் மே மாசத்துல ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மழை வந்து பயிர்கள் நாசமானது. அதுதானே உண்மை. இதை யாரால தடுக்க முடியும்? இயற்கை அணை போட்டு தடுத்துட முடியுமா? அப்பவே வரும்போது நீங்க வந்து தடுத்துட முடியுமா? அப்பவே உங்களுக்கு ஷார்டேஜ் வரும்னு தெரியும் இல்லையா? தெரியும். மே மாதம் மே மாதம் ஷார்டேஜ் வரும்னு தெரிஞ்சு மே மாதம் ஷார்டேஜ் வரும்னு தெரிஞ்சு எல்லா மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு நோட் போட்டு அனுப்புறாங்க. தெரியுது இல்லையா இவ்வளவு ஷார்டேஜ் வரும்? ஏன் அப்பவே நடவடிக்கை எடுக்க முடியல? சரியான கேள்வி இது. மே மாதம் ஷார்டேஜ் வரும்னு எல்லா மாநிலங்களும் சொல்லி நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைங்க சொல்லியாச்சு. அதற்கு பிறகு குளோபல் லெவல்ல உங்களுக்கு ஷார்டேஜ் இருந்துச்சு, யார் என்ன செய்ய முடியும்? இதுதான் விஷயமே. ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் இதுவரையில 5000 டன் இறக்குமதி செஞ்சு இப்ப 2000 டன் போர்ட்ஸ்ல இருக்குது. ஆல்ரெடி இன்னைக்கு இன்னொரு 4000 டன் சொல்லிருக்கு. இதெல்லாம் காணாது. ஏதோ இதெல்லாம் செஞ்சதுனால உடனடியா நாளையில இருந்து பருப்புல 100 ரூபாய் குறைஞ்சிருந்தது இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா விவசாயிகள் பருத்தி, அரிசி, கோதுமை இதைத்தான் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டமைப்பை பெருக்க வேண்டும். இதுதான் விளக்க சொல்லலாம். இடைவேளைக்கு நெல்லை நேயர் எஸ்பி முத்துராமன். பிஜேபி நாராயணன் சார்ட்ட ஒரு கேள்வி சார். சார் ஓட்டு கேட்கும்போது சொன்னீங்க விலைவாசியை கட்டுப்படுத்த வாக்களிப்பீர். நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, உங்களை உட்கார வச்சாச்சு சார். இப்போ வந்து பருப்பு 220 ரூபாய்க்கு விக்கி. இதை நீங்க கட்டுப்படுத்தல. இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்ன சார் பதில் சொல்றீங்க? நான் பதில் சொல்றேன். திருநெல்வேலி என்னுடைய சொந்த மாவட்டம். அதனால நல்ல அருமையாவே உங்களுக்கு பதில் சொல்றேன். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த வருஷம் வந்து 4.4 தான் இருக்குது. கடந்த 10 வருடங்கள்ல பழைய முந்தைய அரசாங்கத்துல ரைஸ் அரிசி 137% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கோதுமை 117%, பருப்பு வகைகள் 123%. இது மாதிரி லிஸ்டே நான் வச்சிருக்கேன். எல்லாமே 150% மேல. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னாக்க பர்சன்டேஜ்ல பருப்பு மட்டும் தான் ஜூலைல 1.1, ஆகஸ்ட்ல 1.2, செப்டம்பர்ல 1.4. அதாவது அதே போல உங்களுக்கு மில்க் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 6.1 இருந்து இப்ப 5.1 குறைஞ்சிருக்குது. பழ வகைகள் 1.5 இருந்து 0.9 குறைஞ்சிருக்குது. வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் -7.9 மாற்றம் இல்லை. அவர் குறைஞ்சதெல்லாம் கேட்கவே இல்ல. பணவீக்கம் இல்லங்க. அவர் குறைஞ்சதுக்கான விளக்கமே கேட்கல. அப்படி குறைஞ்சத பேசணும்ல. ஏன் கூடுச்சுன்னா கேக்குறேன். ஒரு 100 வகைகள் இருக்குதுல 97 வகைகள் குறைந்திருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? இது என்ன? இது சரியான ஒரே நிமிஷம். இது சரியான பதில் அது. நீங்க நல்ல நிர்வாகம் கொடுக்குறீங்கன்னா சார் நீங்க எதிர்பார்க்கிற பதில் நான் கொடுக்க முடியாது. குட் கவர்னன்ஸ்ங்கிறது ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு இன்னொரு பொருள் 500 ரூபாய்க்கு விக்கிறது கிடையாது. இன்னொரு பொருள் 500 ரூபாய்க்கு விக்கிறது கிடையாது. 100 பொருள் இருக்குது. 100 பொருளுடைய இதே பிஜேபியும் அதிமுகவும் நீங்க என்ன தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு அப்படிங்கறத தேர்தல் பிரச்சாரம். அதுதான் நேர் கேள்வி கேக்குறாரு. சொன்னதை செஞ்சீங்களான்னு தானே நேர் கேள்வி கேக்குறாரு. இல்ல சொன்ன தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததை பிஜேபி நிறைவேற்றி இருக்கிறாரா? மே மாசம் ஜூன் மாசம் உளுத்தம் பருப்பு விலை குறையும்னு யாரா சொன்னாங்களா? நீங்க ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை பார்க்கணும்.
இந்த நாட்டில இப்ப ஒட்டுமொத்த பணவீக்கம் குறைந்திருக்கிறதா இல்லையான்றதுதான் கேள்வி. இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் நாராயணன். இல்லங்க சாமானிய மக்கள் நீங்க சாமானிய மக்களுக்கு கார்த்திகேயன் தொடர்ந்து இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில ஒரே விஷயம் என்னன்னா, மக்கள் மேடை நிகழ்ச்சியில அவங்க என்ன கேள்வி கேட்கலாம், தப்பு இல்ல, விளக்கம் கேட்கலாம், தவறு இல்ல, ஆனா அக்யூஸ் பண்ண கூடாது. போச்சு இதனால தான் அரசாங்கம் இந்த அரசாங்கம் போச்சுன்றது கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு பேரிடர் நடக்குது, 220 தோரம் பருப்பு கொடுத்து வாங்குறவங்க தானே கஷ்டமா இருக்கும். ஏங்க தோரம் பருப்பு ஏன் பயிர் இல்ல? திருநெல்வேலி ஏன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்காரங்க ஏன் பயிரிடலாம்? பேசுங்க பேசுங்க முத்துராமன், அவர் குறுக்கிட்டார், பேசுங்க சார். சார் சப்ளையும் டிமாண்டும் ரெகுலரா வச்சுக்கிறது யார் பொறுப்பு சார்? அது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களோட பொறுப்பா சார் அது? சரியான கேள்வி. இது அரிசியோ கோதுமையோ சொன்னீங்கன்னா சரி. சப்ளை ஏன் கம்மியாகுது? இம்போர்ட் பண்றோம், அதிக அளவில் இம்போர்ட் பண்றோம். ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த வருஷம் அதிகமா இம்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஆனால் அங்க இருந்து நமக்கு சப்ளை வராத காரணத்தினாலதான், நாம் அந்நிய நாடுகளை சார்ந்து இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை. இங்க டிமாண்ட் அதிகமா இருக்குது, சப்ளை கம்மியா இருக்குது. சப்ளை கம்மியா இருக்கு. அதாவது அவர் கேட்கிற கேள்விக்கு நாராயணன் சார் விளக்கமா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு அவங்களுடைய கொள்கையில எந்தெந்த பொருள் விலை ஏறி இருக்குன்னு கேட்டாங்களோ அதை விட்டு அவர் அதை சொல்லிட்டாரு, குறைய சொல்லக்கூடாது. இந்த கேள்விகள் நம்ம விளக்கம் நாராயண சார் கேட்கிறோம்னு சொன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. எந்த கட்சி அரசுல இருக்கிறதோ அவர்கள் குறைய தீர்க்க வேண்டும். அதாவது விலை ஏறியாச்சு, விலை குறைக்கவில்லை, அதை தவறு விட்டது யாருன்னு சொன்னா அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். தவிர இதுல நீங்க சார் கேக்குறாங்க, சொந்த மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் அந்த பயிர் வச்சா வராது. எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த பயிர் வச்சா வருமோ அதான் வரும். இன்னொரு விஷயம், நெல்லை மாவட்டமா இருக்கட்டும் எந்த மாவட்டமா இருக்கட்டும், இந்த விலை ஏறும்போது மட்டும்தான் அந்த விவாதம் நம்ம செய்யறோம். சாதாரணமா ஒரு பொருள் விலை ஏறி போச்சு கிடைக்கல, அப்பதான் அந்த பிரச்சனை எழுகிறது. முழுமையாக இதுக்கு தீர்வு காணுவதற்கு யார் செய்யணும்? அரசாங்கம் தான் செய்யணும். இப்ப சொன்னாங்க நம்ம ஊர்ல எல்லா ஏரி, எல்லா குளங்கள், எல்லா வாய்க்கால் உண்டு, இயற்கை அமைஞ்சது. இப்ப அந்த ஏரி குளங்கள் எல்லாம் கட்டிடங்களாக மாறப்பட்டது. இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? பக்கத்தில் இருக்கிற நம்ம போரூர் ஏரி நம்ம கண்ணுக்கு தெரியும். சென்னை மக்களுக்கு குடிநீர் தரும் ஆதாரம் காரணம் சொல்றீங்களா? இல்ல மொத்தத்துல மாநில அரசுக்கு அதுக்கு பெரிய பொறுப்பு இருக்கணும். அதாவது அருமையான ஒரு ஏரி, நமக்கு குடிநீர் தரக்கூடிய ஏரி கண்ணெதிர அழிந்து கொண்டிருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? நீர் ஆதாரம் இருந்தால்தான், இப்போ நீர் ஆதாரம் இருந்தால்தான் விவசாயம் செய்ய முடியும். நானும் தூத்துக்குடி மாவட்டம் தான் சொந்த மாவட்டம், எங்களுக்கு சொத்துகள் இருக்கிறது. அப்படின்னு மத்திய அரசு சொல்லியாச்சுன்னா அப்ப மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா அப்ப சாமானிய மக்கள் தான் தொடர்ந்து கஷ்டப்படலாம். இதை அப்படி நம்ம தட்டி கழிக்க முடியாது. அரசு தட்டி கழிக்க முடியாது. தட்டி கழிக்க முடியாம தான் அந்த செயல்பாட்டுகளை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அரசுடைய, மத்திய அரசு மாநில அரசுடைய பொறுப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்களுக்காகத்தான் அரசு. அதுல கடந்த மாசம் வரைக்கும் 80 ரூபா தான் இருந்திருக்கு பருப்பு விலை. இந்த மாசம் தான் ஏறி இருக்கு. என்ன காரணம் நீங்க அப்படின்னு கேட்டீங்க. பருப்பு விலை, தோர பருப்பு மட்டும் நம்ம பேசுறோங்க. உளுத்தம் பருப்பு என்ன விலை இன்னைக்கு? உளுத்தம் பருப்பு என்ன விலை? பச்சை பருப்பு என்ன விலை? கடலை பருப்பு என்ன விலை? இந்த உளுத்தம் பருப்பை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அப்பளம் செய்யற கூட்டம். உங்களுக்கு சாதாரணமா பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 கோடி டர்ன் பண்ற கூட்டம் அது. ஆனா அப்பளம் வியாபாரிகளுக்கு பருப்பை செய்யல, அவங்க அப்பள கூட இதுல இதை பார்க்கும்போது விக்ரமராஜா வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவரா இருக்காரு. நீங்க அவருடைய நிலைகள்ல நீங்க பார்க்கும்போது இதை இந்த ஆன்லைன் ட்ரேடர் பிரச்சனையா இருக்கு. அந்த ஆன்லைன் ட்ரேட்ல இருக்கிறவங்களும் வியாபாரம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 5800 டன் பதுக்கல் பருப்பு பிடிபட்டிருக்கு. வியாபாரிகள் விக்ரமராஜா மாதிரி உள்ளவங்க தானே அதை சரி பண்ண சொன்னா வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கவர் அவர் அதை கண்ட்ரோல் பண்ண அரசுடைய பொறுப்பு. அரசு வேலை செய்து விலையை குறைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அதே போல 5000 மெட்ரிக் டன் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு தமிழகத்துக்கு 500 மெட்ரிக் டன் எடுத்திருக்கிறோம். அதை உடைக்கிறதுக்கு கொடுத்து நிறைய கேள்வி இருக்கு. அந்த 500 டன்லயே நிறைய கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரிட்ட போயிட்டு வந்துறேன். கோவை நேயர் சுப்புதர்ம, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஐயா, இங்கே பாஸ்கர் அவர்களும் விக்ரமராஜா அவர்களும் சொன்னாங்க பதுக்கல் காரணம் என்று சொல்லி ஆன்லைன் வர்த்தகமும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க மேலைக்கு தாலி கட்டுற கழுத்தே சுகமே இருங்கிற மாதிரி
இப்போ மக்கள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, பருப்பு விலை உயர்ந்திருக்கு, எல்லா வகையான பொருட்களும் இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து நிற்கிது. அதையே கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லாமல் வேற காரணங்களை அவங்க சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வரல காரணம். இன்னைக்கு மக்களுடைய தேவை என்ன, அதை எப்படி நாம் நிறைவு செய்யணும்னு சொல்லணும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தேவையான அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக கொண்டு வரதுக்கு விலையை குறைப்பதற்கான வழிவகைகளை சொல்லலை. இவர் சொன்னார், ஒரு வருஷத்துக்கு முன்னே 80 ரூபாய்க்கு பருப்பு விற்றுன்னு சொல்லி ஐயா சொன்னார். ஆனால் இன்றைக்கி அரசாங்கமே 110 ரூபாய்ங்குது. அப்போ அவங்களே விலை உயர்த்துற மாதிரி தானே ஆகுது. அப்போ அவங்களே 80 ரூபாய்க்கு அந்த பருப்பு கொடுக்கலாமே. ஏற்கனவே ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு பருப்பு விலை வித்துட்டு இருந்தது. அதுக்கு பின்னால் விலையை குறைப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பருப்பு விலையிலிருந்து எல்லா பொருள்களுமே விலை உயர்ந்துட்டு வருது. ஒரு பொருள் கூட ஒரு மாசத்துக்கு முன்ன வாங்கின பொருள் இன்றைக்கு அதே விலையில் இருக்குதான்னு கிடையாது. மறைமுகமாக எல்லா விலைகளும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கு. வியாபாரிகள் வந்து பதுக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் சொன்னா தவறு நடக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்லி தட்டி கழிச்சிருமா? அப்படி இல்ல. அவரு அந்த கோயம்புத்தூர் நேயர் அவங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் இருக்கு. நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப அதாவது ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கவங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 30 ரூபாய்க்கு தான் நம்ம பருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, அதான் நான் உங்கள்ட்ட கேள்வி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதே கேள்விதான். நீங்க முதல் அது ரேஷன் கடையிலேருந்து ஊழியர்கள் சொன்னதாக பத்திரிகைகள் வந்தக்கூடிய செய்திகள் என்னன்னா, முதல் 10 நாளைக்கு போனா ஒரே 1 கிலோ கொடுக்குறாங்களாம். அடுத்த 10 நாள்ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் போனா 1/2 கிலோவாம். 15ஆம் தேதிக்கு மேல போனா ரேஷன் கடையில பொருட்கள் இல்ல அப்படின்னு பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியாந்திருக்கு. இது உண்மையா பொய்யான்னு இல்ல, ஆனா செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. அப்ப இது போன்ற ஒரு நிலைமை இருக்கிற போது 1 கிலோவையும் 1/2 கிலோவையும் வாங்கி தான் அந்த 30 ரூபாய்க்குள்ள அவர்கள் வந்து குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. இல்ல அப்படி இல்ல. அதாவது ஒரு குடும்ப அட்டைக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பாக கொடுக்கப்படுது. அது ஒரு சில இடங்கள் முன்பு இருந்தா அது அரசு அதிகாரிகள் பார்ப்பாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய, அதாவது சரி, நீங்க 500 டன் இறக்குமதி பண்ணதுல நீங்க துவரையா தான் இறக்குமதி பண்ணிருக்கீங்க. அதை கிளீன் பண்ணி தோரம் பருப்பா வருகிற போது 425 டன் தான் வரும். 9 நாட்களுக்கு கூட அது தாங்காதுன்னு விக்ரம் ராஜா பேட்டி கொடுத்திருக்காரு. 1 லட்சம் டன் ஒரு மாசத்துக்கு தேவை. ஆனா 500 டன் வந்துதான் 425 டன் தான் மார்க்கெட்டுக்கு பருப்பா வரும். இது 9 நாட்களுக்கு தான் போகும். அப்ப மீதி இருக்கிற நாட்களுக்கு என்ன பண்ணும்? அதாவது பத்தாக்குறை திரும்ப இருக்கிறதுக்கும் கேட்டிருக்காங்க, மேற்கொண்டும் கேட்டிருக்காங்க, கேட்காம இல்ல. அதுக்கு தேவையான ஒர்க் பண்ணிருக்காங்க, பண்ணாம இல்ல. எல்லாமே கடந்து போன பிறகு என்ன எப்படி நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? அதாவது நீங்க அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, தேவைக்கு வரும்போதுதான், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னக்கூடிய, அதாவது நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கோ, இப்ப மத்திய அரசு இறக்குமதி பண்ணாதான் நீங்க அதுல இருந்து கேட்க முடியும். நீங்க உங்களுடைய இன்டென்ட் என்ன இருந்தாலும் மத்திய அரசு சொல்ல முடியும், நீங்க நேரடியா இறக்க முடியாது. மாநில அரசு கையில ஒண்ணுமே இல்லங்கறத நீங்க மாநில அரசு முதற்கட்டமாக கட்டமைப்பு வசதிகள் வச்சிருக்கணும். கட்டமைப்பு வசதிகள் சாதாரணமாக நம்ம ஊர்ல விளைகின்ற பொருள், இப்ப சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 3 ரூபாய் விற்பனை செய்ய முடியல ரோட்ல கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் பத்திரிகை மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது போன்ற விவசாயிகள் விளைகின்ற பொருளை ஒரு நியாயமான விலை கொடுத்து அரசு வாங்கி கட்டமைப்பு வசதிகள் ஸ்டாக் வச்சாதான் அதே விவசாயி மீண்டும் சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்வார். இப்ப தக்காளி செய்வாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. பறிப்பதற்குள்ள கூலி கட்டுப்படி ஆகவில்லை என்று பறிக்காம விட்டு தோட்டங்கள் நிறைய பார்த்திருப்போம். ஆனா அன்றைக்கும் அரசு ஒரு நியாயமான விலை கொடுத்து தக்காளியை வாங்கி கட்டமைப்பு வசதிகளை வச்சு அது தேவைப்படுகின்ற பொழுது எடுத்து விற்பனை செய்யக்கூடிய வகைக்கு இந்த தன்னுடைய தரத்தை உயர்த்தப்பட வேண்டும். அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒண்ணு விளக்கம் சொல்லிடுறேன். பதுக்கல் என்பது எங்கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். அப்ப யார் செய்யறாங்க? பதுக்கல் என்பது யார் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். இல்ல வணிகர்கள் தான் பண்றாங்க. அதாவது வணிகர் என்ற போர்வையில் சில பேர் பண்ணிருக்கலாம். அதாவது வணிகர்னு சொல்ல சின்ன கடைன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருவாங்க. சின்ன கடைக்காரங்க பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய முதலீடு அவங்க பதுக்குறவங்களா இல்ல. வணிகர்கள் வந்து பெரிய வணிகர்கள் இருக்காங்க, முதலீடு வணிகர்கள் இருக்காங்க, அவங்க தான் செய்ய முடியல. இல்ல 4-5 பேர் செய்வாங்களாங்கறத மதுரை நேயர் மெர்சி. சார், நாராயணன் சார் இயற்கை பேரிடர்னு சொன்னார், இண்டெக்ஸ் பற்றியும் அதிகமாக சொன்னார். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுதுல பருப்பு விலை என்பது அதிகமாகும், பருப்புக்கான டிமாண்ட் என்பது அதிகமாகும் அப்படின்னு தெரிகிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்கூட்டியே இந்த இறக்குமதியை அதிகமாக ஆக்கியிருக்கணும். 2, பதுக்கலை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். 3வது என்ன செஞ்சுருக்கணும், ஆன்லைனில் பருப்பு விற்பனையை தவிர்த்திருக்கணும். அதே மாதிரி கோதுமை அரிசி கொடுக்குற மாதிரி மானியம் வந்து பருப்புக்கும் கொடுக்கணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு 110 ரூபா
பருப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ரேஷன் கடையில் இந்த பருப்பு அனைவருக்கும் கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கண்காணிக்கணும் அப்படிங்கிறதே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம விளக்கம் கேட்கலாம். நேர் கேட்ட முதல் கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. ஏன் மானிய விலையில அந்த பருப்பை கொடுப்பதற்கு மத்திய அரசு முன்வரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. 40,000 டன்னு இறக்குமதி பண்ணிருக்கு அரசு. அதே மாதிரி ஹோர்டிங் பத்தி பேசினாங்க, பதுக்கல். இன்னைக்கு ஐயா சொன்னது போல கிட்டத்தட்ட 5800 டன் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு பீனட்ஸ் தான். ஆக்சுவலா 5800 கோடின்றதே ஒரு நாளைக்கு உண்டான ஒரு விஷயம் தான். இது போல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ மானிய விலையில ஏன் பருப்புகளை கொடுக்க கூடாது? இப்போ அதுதான் சொன்னேன். உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து பிரைஸ் வந்து 6% கம்மி பண்ணிருக்காங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு. நீங்க தாராளமா நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். MS சுவாமிநாதன் கூட இது குறித்து வந்து மிக சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். 6% ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். அதுக்கு பிறகு இப்போ 500 ரூபாய் பெர் குவிண்டால், அதாவது போர்ட்ல இருந்து லோடிங், அது இது டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே ஏத்துக்குச்சு. அதனால இப்பயும் மானிய விலையில தான் கொடுக்க சொல்லியிருக்குது. த்ரூ அவுட் இந்தியா பண்றாங்க. இங்க ஏடிஎம்கே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கூட நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து அதை செய்ய போறாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்குது. மாநில அரசு பண்றதை நீங்க விட்டுடுங்க. அவங்க ஒரு நிதியம் ஒதுக்கி அதை பண்றாங்க. மத்திய அரசு ஏன் பண்ணலங்கற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்ப கொடுக்கறாங்க. பட் என்ன இங்க ப்ராப்ளம் அது இல்ல, விவசாயிகளுக்கு கேட்கல. நீங்க சொல்ற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து விவசாயிகளுக்கு போகுது. சரி, அவங்க கேக்குறது வாங்குறவங்களுக்கு மானிய விலையில பருப்பு ஏன் கொடுக்கலன்னு. வசதி உள்ளவர்கள் மானியங்களை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சமையல் எரிவாயு பருப்பு கூட 50% நாராயணன், நீங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் எல்லாம் நீங்க வசதி உள்ளவர்கள் வந்து நீங்க விட்டு கொடுங்க மானியங்களை நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி காலங்கள்ல மானியத்தோட அந்த பொருளை கொடுக்கணும்ங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு தானே. ஏன் மத்திய அரசு செய்ய முன்வரல? இங்க ப்ராப்ளம் முதல்ல புரிஞ்சுங்க. இங்க சப்ளை இல்லன்றது தான் பிரச்சனை. இங்க சப்ளை ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு வருஷத்துல வந்து ஏதோ முடங்கி போச்சுன்றது அர்த்தம் இல்ல. 2030ல இது ஒரு டீடைல்டு சப்ஜெக்ட். 2030ல நமக்கு வந்து 300 லட்சம் டன் பருப்பு வந்து தேவைப்படும். அதற்கு இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் 5 விழுக்காடு நம்முடைய பயிர், அதாவது ப்ரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணும். இதுக்கு என்ன காங்கிரஸ் அரசாங்கம் சரியா பண்ணிருந்தா இப்ப பிரச்சனை வந்திருக்காது. உறுதியாக சரி, ஓகே ஓகே ஓகே. பாலிசி சரியில்லாத தான் பிரச்சனை. அவ்வளவு. ஓகே, நீங்க சொல்ல வேண்டியதை நானே சொல்லிட்டேன். கோவை நேயர் வெற்றிவேலன், உண்மையை சொல்லிட்டீங்க. வணக்கம். 1971 இருந்து நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேனுங்க. ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கேள்வி வந்து அவர் என்னமோ சொல்றாருங்க, மத்திய சர்க்காருக்கு அவர் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. மத்திய சர்க்கார் இந்தியா ஏகமா பார்க்கறத விட மாநில சர்க்கார் வந்து இதைய சரி கட்டிருக்கோடுங்க. போன வருஷம் வந்து 4ன்னு சொல்லி ஒரு தவறைய வெளியிட்டாங்க பல்கலைக்கழகத்திலிருந்து. அதைய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் யூனியன்லையும் வந்து விவசாயிகள் பயிர் செய்யணும், அது நல்ல மகசூல் கொடுக்குது, குறுகிய கால பயிர்னு சொன்னாங்க. அதை மாநில சர்க்காரு கண்டுக்கவே இல்லை. எந்த ஒரு கொள்கையுமே மண்ணு பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் இந்த அம்மா படத்தை போட்டு அட்டை கொடுத்தாங்க. அந்த அட்டையில் என்னென்னமோ எழுதிக்கிறாங்களோ தவிர்த்து அதை ஒண்ணுமே பண்ணிக்கல. அந்த மாநில சர்க்காருக்கு தெரியும் எத்தனை ஏக்கரா வந்து பாருங்க, தக்காளி சில நேரத்துகள்ல கொண்டு போய் ரோட்ல கொட்டிட்டு வாரோம். சரி, நம்ம ரோட்ல கொண்டு போய் கொட்டிட்டு வாரோம். விளக்கம் கேட்கலாம். மாநில அரசாவது சரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்போ அதுதான் நம்ம விக்ரமராஜா முதல்ல சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி ஆகின்ற சீசன்ல வந்து அதை ஸ்டாக் வைக்கிறதுக்கு போதிய கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை. அதாவது தமிழக அரசு இல்ல, நீங்க இது இல்ல, அது சரி பண்ணல, அது பண்ணிருக்கலாம், இதுக்கு வந்து யாரும் மக்கள் ஓட்டு போட்டு யாரையும் தேர்ந்தெடுக்க வேண்டியதே இல்லை. இந்த பதில தான் யாரு வேணாலும் சொல்லலாம். நீங்க இப்ப பிஜேபியில இருந்து பிஜேபி அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. 10 மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மாதங்களை எல்லாம் சொல்லலையே. அவங்க ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு. இது நீண்ட கால பிரச்சனை, அங்கே இருந்து சரி பண்ணணும்னு சொல்றதுல கூட ஏதோ ஒரு அடிப்படை நியாயம் இருக்கு. அது சரியா சொல்லவே இல்லையே. இப்ப 110 ரூபாய் விலைக்கு 1ஆம் தேதியில இருந்து கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுதான் எத்தனை நாட்களுக்கு வரும்? 9 நாட்களுக்கு வரும். 1 லட்சம் டன் தேவை. நீ அவர் விக்ரமராஜா அரசா விக்ரமராஜா சொல்றத நீங்க எப்படி சொல்ல முடியும்? யதார்த்தத்தை புரிஞ்சு இல்ல, யதார்த்தத்தை புரியல. தினந்தன வாடிக்கையாளரோட பேசுறவர் அவர் குடுக்குறன்னு சொல்லிருக்காங்கன்னா கண்டினியூவா கொடுப்பாங்க. அவர் சொல்ற அவர் போய் சொல்றாருங்கறீங்க. அதுக்கு பருப்பு இல்ல நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க மீனவர்கள் பிரச்சனையில மீனவர்கள்ட்ட தான கேட்க போறீங்க, வியாபாரிகள் பிரச்சனையில வியாபாரிகள்ட்ட தான கேட்க போறீங்க. அப்புறம் அவர் அரசானா பிரைவேட், அவர் தான யதார்த்தத்தை சொல்ல போறாரு. என்ன அதுதாங்க 9 நாளைக்கு அப்புறம் அரசு பருப்பு இல்லைன்னா சும்மா இருப்பாரா? நான் கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும்.
9 நாளைக்கு அப்புறம் விக்ரமராஜா சொல்றபடியே நீங்க வச்சுக்கோங்க 500-450 டன் மெட்ரிக் டன் வந்து 9 நாள்ல காலி ஆயிடுச்சு. 9 நாளைக்கு அப்புறம் பருப்பு இல்லைன்னு சொன்னா இதே விக்ரமராஜா, இதே நீங்க இல்ல இதே மக்கள் பருப்பு இல்ல நாங்க சும்மா இருக்கணும் எல்லாரும் இருந்துருவாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால அரசனுடைய கடமை கண்டினியூவாக அதை கொடுப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள செயல்பாடு இப்ப அடுத்த தேவையையும் அது என்ன வேணுமோ அதை ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செயல் பண்ணிட்டு இருக்காங்க. 9 நாள் கழிச்சு இதே தலைப்புல திருப்பி ஒரு விவாதம் இல்ல அதான் தேவையே இருக்காது, கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நெல்லை நேயர் நடராஜன். ஹலோ சார், நான் நாராயணன் சார் அவங்ககிட்ட வந்து கேட்குறேன். நீங்க தொடர்ச்சியா பேசலாம். உங்களோட 2 கொஸ்டினை முடிச்சதுக்கு அப்புறம் 2 கொஸ்டினை முடிச்சதுக்கு அப்புறம் சார் பதில் சொல்லட்டும். அதாவது கச்சா எண்ணெயோட பீப்பாவோட ஒரு பீப்பாவோட விலை வந்து $140 இருக்கும்போது பெட்ரோல் விலை வந்து $72. 47 ரூபாயா இருக்கும், $47 இருக்கும்போது $63 பெட்ரோலோட விலை. இந்த விலைவாசி மாற்றத்துக்கு வந்து காரணம் மத்திய அரசாங்கமா அல்லது பதுக்கல்காரர்களா? ஒன்று. அடுத்து வந்து மோடி அவங்க வந்து ஆஸ்திரேலியா பயணம் செல்லும் போது 67,000 கோடி ரூபா அதானிக்கு வந்து கடனாக வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண சுப்பனுக்கோ குப்பனுக்கோ மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ இந்த விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சரி, 2 கேள்வி. 2 கேள்விக்கு பதில் என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் விலை இப்போது உயர்ந்ததனால்தான் அங்கிருந்து இப்போ பிரச்சனை, இந்த பருப்பு விலை உயர்ந்திருக்கு. ஒன்று, நான் சொல்றது வெளிநாடுகள். 2வது 67,000 கோடின்லாம் ஏதோ சொன்னார், அது என்னன்னு எனக்கே தெரியல. 6,500 கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டது. ஆனால் அது கொடுக்கப்படவில்லை. அதானிக்கு எந்த வங்கியும் கடன் கொடுக்கல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. இது போலத்தான் ஒரு தெளிவில்லாத பேசுவதால் தான் குழப்பங்கள் வருகின்றன. ஐயாக்கு தயவு செஞ்சு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதானி குழுமத்துக்கு நீங்க சொல்ற ஆஸ்திரேலியாவில் ₹1 கூட கொடுக்கல. அதுக்கு அடுத்தது முக்கிய பிரச்சனை எங்க, இப்ப எல்லாருமே இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், திட்டமிடுதல்ல பிரச்சனை இருக்கலாம், செயல்படுறதுல பிரச்சனை. ஆனா இத குறைன்னு நீங்க எடுத்துக்கலாம், ஏன் செய்யலன்னு கேள்வியாவும் நீங்க எடுத்துக்கலாம். இது குறையே கிடையாது, குறையில்ல. 220 ரூபாய் விக்கிற போது பேசிக் கேள்வி கேட்க சொல்றீங்க. ஒரு பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு தெரியாத கேட்க கூடாது. பிரச்சனை இந்த ஏதாவது என்கிட்ட கேளுங்க, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல 3 நாடுகள்ல தான் பருப்பு வந்து பயிரிடப்படுது. அங்க இருந்தா வருது. அந்த 3 நாடுகள்லயும் பல காரணங்களால சப்ளை செய்ய முடியல. இங்க நம்ம 40% செய்யல. இதுதான் பிரச்சனை. இது எப்படி சரி செய்யணும்னா, இப்ப மண்வள அட்டை ஐயா கோயம்புத்தூர் அக்ரி சொன்னாரு. நான் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே சொன்னேன், சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் 3 வருஷத்துல அத்தனை விவசாயிகளுக்கும் போய் சேரும்னு சொல்லிருக்கிறோம். உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசுவீங்களா? நீங்க இன்னைக்கு கதையை பேச கூடாதுங்க. இல்ல எல்லா பிரச்சனையும் வந்த பிறகு தான் உங்களுக்கு என்னன்னா, மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இனிமேல் செய்யக்கூடிய திட்டங்களை பத்தி பேச முடியுமா? நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அரசாங்கம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கட்டமைப்புகளை பெருக்குவோம்னு. நீங்க மோடி வந்து உலகம் பூரா சுத்துறாருன்னா 70% நாடுகளுக்கு போனதுல இருந்து அத்தனையுமே வந்து யுரேனியம் கொண்டு வந்திருக்கிறாரு, ஒப்பந்தங்கள் போட்டிருக்க அத்தனையும் மின்சாரம் வந்தால் தான் தண்ணீர் வரும், தண்ணீர் வந்தால் தான் விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகினால் தான் விலைவாசி குறையும். நீங்க இது ஓவர் நைட்ல வந்து மேஜிக் பண்ணி செய்ய முடியாது. ஆனால் கட்டமைப்புகளை பெருக்குவதற்கு இந்த அரசாங்கம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவிற்கு பிறகு இந்தியாவில் இந்த அரசாங்கம் செய்கிற அளவிற்கு கட்டமைப்புகளை பெருக்குவதற்கு உண்டான வழியை யாருமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஒரே ஒரு வார்த்தைங்க, நதிநீர் இணைப்பு பிஜேபி சொல்லுச்சு, இன்னைக்கு சொல்றேன் நடுவுல 10 வருஷம் ஏன் செய்யல? அதுதான் விஷயமே. கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு கடந்த 4 ஆண்டு காலங்கள்ல தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன சொல்லுங்க. தொடர்ச்சியாக முதல்ல நீங்க கட்டமைப்புகள் வேணும் அப்படின்னா முதல்ல ரோடு வேண்டியது இருக்கு. நம்ம உள்கட்டமைப்புகளை வந்து பெருக்க வேண்டிய, அதாவது இவங்க சொல்ற கட்டமைப்பு வந்து அதுக்கப்புறம் தான் வருது. எப்ப குடோனும் குளிர் பதன கிடங்குகள் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம், ஏன்னா ரோடு அதெல்லாம் இருந்தால் தான் கொண்டு போய் வைக்க முடியும். அப்ப நம்ம இன்னுமே வந்து அதுல வந்து முழுமை அடையல, உள்கட்டமைப்புகள்ல இன்னுமே முழுமை அடையல. இத்தனை 68 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மளுடைய அரசாங்கங்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் கூட உள்கட்டமைப்புகளுக்கு நம்ம ஒதுக்கி இருக்கிற நிதிகள் வந்து குறைவா இருக்கு. அந்த உள்கட்டமைப்புகள் வந்து முடியாம இருக்கு. ஆனா உள்கட்டமைப்புகள் இப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாஜ்பாய் பீரியட்ல தான் இந்த தங்க நாற்கர திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊருக்கு போறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் இலகுவா இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா பல உள்கட்டமைப்பு
படிப்புகளை கொண்டு வந்திருக்கு, பல கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கு, பல வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. நம்ம பேசுறது உணவுப் பொருள் சார்ந்தது இல்ல, உணவுப் பொருளுக்கு கிடங்கிகள் வேணும். இந்த உள்கட்டமைப்பு வந்தாலும் வியாபாரம் செய்ய உள்நாட்டுக்கு வருகின்றவர்களுக்கு அரசு தேவையான உதவிகளை கேட்டு செய்து கொண்டிருக்கிறது. உள்நாட்டில் இருக்கின்ற வணிகம், இப்போ எங்க வணிகத்துறையை சார்ந்தவர்கள் சார்பாக கட்டமைப்பு வசதி கட்டுவதற்கு அரசு ஒரு தொகை மானியமா தரட்டும், வியாபாரிகள் ஒரு தொகையை போட்டு கட்டுவதற்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறோம். ஐயா அவங்க அரசு கிட்ட பரிந்துரை செஞ்சு இது போல கட்டமைப்பு கட்டுவதற்கு கொடுங்க. அது எங்களை அழைத்து, அதாவது எப்பயுமே ஒரு கமிட்டி அமைக்கணுங்க. வியாபாரிகள் நீங்க போய் கோரிக்கை வச்சிருக்கீங்களா அரசு கிட்ட? இது மாதிரி வச்சிருக்கிறோம். எத்தனை முறை வச்சிருக்கீங்க? நாங்க வந்து 2 முறை வைத்திருக்கிறோம். மாநாடுல தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறோம். என்ன பதில் கிடைச்சிருக்கு? இதுவரை பதில் வந்து பார்ப்போம், செய்வோம், இருக்கு இல்ல அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் தகவல் வந்து நெல்லை நேயர் முத்துராமன் குறிக்கிறார். நீங்க பேசலாம் சுருக்கமா. சார் 66ல வந்து பக்தவச்சலம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோஷத்தை வச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியே போனது தான், இன்னைய வரைக்கும் வரல. அடுத்து தேர்தல் வருது, இதுக்குள்ளே மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா இந்த பருப்பு அன்னைக்கு நடந்த நிலைமை இப்போவும் அடுத்து 2016 தேர்தல் வருது, இதுலேயும் பிரதிபலிக்கும், பார்த்துக்கோங்க. சரி, எச்சரிக்கையாக விட்டுருக்கீங்க. அடுத்ததாக மதுரை நேயர் மெர்சி. சார் நம்ம அதே தான் சார் நான் சொன்னதில் வந்து ஆன்லைனில் வந்து பருப்பை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறத நாராயணன் சார் சொல்லணும். ஆன்லைன்ல இல்லைங்க, அது யார் சொன்னது உங்களுக்கு இருக்குன்னு? இல்ல, ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து எல்லாருமே குறை சொல்றாங்க. அது என்ன வியாபாரிகள் இல்ல சார், அது உணவு தானிய பொருட்களை அதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வியாபாரிகள் தரப்புல இருந்து தொடர்ந்து வைக்கப்படுது. தொடர்ந்து நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், டெல்லி வரை சென்று போராடி. இல்ல, அது காலத்தின் தேவையா பார்க்கலையா? நீ ஒரு கட்டத்துல சூப்பர் மார்க்கெட் வரும்போது அதெல்லாம் வரவே கூடாதுன்னு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாருமே பழகிட்டாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் அதே மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து பொருட்களை வாங்கணும், நேரமின்மை, வேலை சொல்லி இதெல்லாம் மாதிரியான விஷயங்களால இதெல்லாம் மாறாதா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாதா? அதாவது ஆன்லைன் வர்த்தகம் என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசுமே சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆன்லைன் மூலமாக இப்ப அமேசான் கம்பெனி எந்த நாட்டு கம்பெனி? வெளிநாட்டு கம்பெனி. இந்த ஆன்லைன் கம்பெனிகள் 2-3 வெளிநாட்டு கம்பெனிகள் மூலமாக அந்த சில்லறை வணிகம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறோம். அதிவிரைவில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ஒருங்கிணைத்து, இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி மருந்து வணிகர்கள், வரலாற்றிலே மருந்து வணிகர்கள் கடை அடைச்சு போராடினது கிடையாது, முதல் முறையாக போராடி இருக்கிறாங்க. அரசு வணிகர்களை மாத்தி குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இல்ல, தொடர்ந்து பேச நேரம் இல்ல. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.